வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்களும் திமுகவின் திரு ரவீந்திரன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரி திமுக சார்பில் இன்று மனித சங்கிலி போராட்டம் நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. தேர்வு முடிஞ்சிடுச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு, கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்பட்டு அதுவும் ஒத்தி வைக்கப்பட்டாச்சு. இப்போ இந்த போராட்டத்துடைய முக்கியத்துவத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லை, அதாவது ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கான நம்பிக்கைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. நாம் எதிர்பார்த்து காத்திருந்தோம். இந்த நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்று 2 தீர்மானங்களை நாம் நிறைவேற்றி அனுப்பி நாம் போராடி கொண்டிருந்தோம். மத்திய அரசு இல்லை என்றும் சொல்லவில்லை, ஆம் என்றும் சொல்லவில்லை. ஆனால் வருகிற அமைச்சர்கள், தமிழகத்திற்கு வந்து போகிற அமைச்சர்கள் அது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று சொல்லி சென்றார்கள். ஆண்டு கொண்டிருக்கிற அதிமுக அரசு நிச்சயமாக நாங்கள் விலக்கு பெற்று விடுவோம், நாம் விலக்கு வாங்கி விடுவோம் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களே எதிர்க்கட்சித் தலைவர் கேள்விக்கு பதில் உரைத்தார். ஆக அந்த ஒரு சூழலில் நாம் நம்பியிருந்து முடியாத ஒரு சூழல் வருகிற போது தமிழகம் முழுக்க நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு பொதுமக்கள், பெற்றோர்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகமும் நீட்டு தேர்வை எதிர்க்கிறது என்ற ஒற்றை குரலில் ஒலிப்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவுதான் இந்த மனித சங்கிலி போராட்டம். போராடி கொண்டிருந்தோம்னா ஆளும் கட்சி, எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தோம், அப்படிதான் புரிஞ்சுக்கணும் நீங்க சொல்றதுல இருந்து? இல்ல, அதுல ஒண்ணு என்னன்னா, ஆளும் கட்சி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் போராட முடியாது, அவர்கள் ஆளும் கட்சி. எனவே போராட்டத்தை பல விதத்திலும் மக்களிடம் இந்த நீட்டு தேர்வினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் போராடி கொண்டிருந்தார்கள்னா மக்கள் மன்றத்தில் இல்ல, சட்ட ரீதியாக கூட போராடலாம், அழுத்தம் கொடுக்கலாம், அமைச்சர்கள் போய் சந்திக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல போராட முடியும். அதுவும் ஒரு விதமான போராட்டம் தான். அப்படித்தான். சரி, அப்ப என்ன ரீசன்னால மத்திய அரசிடம் மாநில அரசு மண்டியிட்டு காலில் விழுந்து சரணாகதி அடைந்து கிடக்கிறது, இதனால் ஒரு கபட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஸ்டாலின் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அமைச்சர்கள் போய் பார்க்கறாங்க, நீதிமன்றத்தை நாடுறாங்க, அப்ப எப்படி இவ்வளவு சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு? அதாவது ஒண்ணு என்னன்னா, மத்திய அரசு இது எங்களுக்கு வேண்டும் என்று உரிமையோடு கேட்பதற்கும், எங்களுக்கு அதைத்தான் அவர் தளபதியார் தெளிவா சொன்னார், இது மானியமோ இல்ல மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய சப்சிடியோ இதுல கிடையாது, இது நம்மளுடைய உரிமை, இதை கேட்க வேண்டிய குரல் வேறு. அதாவது பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு தர வேண்டியதை நம்ம போய் கேட்கறதுக்கும் இந்த நீட்டு தேர்வுல விலக்க கேட்கறதுக்கும் ரெண்டுக்கும் குரல் வேறு. இது நாங்க எங்களுடைய முடிவு. இங்க இருக்கிற இந்த 28 மாநில கல்லூரிகளும் மருத்துவ கல்லூரிகளும் எங்கள் மக்களின் பணத்தில் நாங்கள் கட்டி எங்கள் மக்களுக்காக நடத்துவது. இதில் அந்நியருக்கு இடமில்லை என்பதை மிக கண்டிப்பாக பேச வேண்டிய அரசு அந்த துணியில் பேசாமல் எங்களுக்கு தந்துருங்க தந்துருங்க என்று போய் தொங்கி நிற்பதை பார்க்கிற போது அவர் சொல்லி இருப்பது சரிதானே? ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே சமயம் வியப்பாகவும் இருக்கு. இவங்க மத்திய அரசிடம் மண்டியிட்டு தலைவணங்கி சரணாகதி அடைந்து, ஒருவேளை அது அவர்களுடைய வழக்கமாக இருக்கலாம், பிராக்டிஸாக இருக்கலாம். ஏனென்றால் 2010-11 இங்கே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. மத்தியிலையும் திமுக அங்கம் வகித்த கூட்டணி ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கம் வகித்த ஆட்சியில் தான் நீட்டு தேர்வு நடத்தப்பட்டது. மே மாதம் 5ஆம் தேதி நடத்தப்பட்டது 2013. எப்பயோ அது 2011 கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அந்த நேரத்தில் இவங்களுக்கு இங்கே இவ்வளவு மருத்துவமனைகள்லாம் இருக்குது, மருத்துவக் கல்லூரிகள் தெரியாதா?
ஆனா திமுக ஒரு விஷயத்தை சரி, கொண்டு அது வந்து என்ன தவறு இருக்கு? தவறு இல்லை, அதான் நானும் இப்போ சொல்றேன். ஒரு புரிதல் இல்ல, நீங்க சொல்வது சரி. அதே விஷயத்துல இப்போ ஒரு புரிதல் வந்துருச்சு, மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு ஒரு கட்சி நிலைப்பாட்டை மாத்தி மக்களுக்காக மாணவர்களுக்காக போராடக்கூடாதுன்னு சொல்லுதா கார்த்திகேயன் BJP? அதை கேட்கும் பொழுதே உங்களுடைய முகத்துல ஒரு புன்னகை வருது. ஏன்னா ஒரு பொறுப்பான ஒரு ஆளுங்கட்சியாக மத்தியில் சரி மாநிலத்தில் இருக்கிற ஒரு திமுக மாதிரியான கட்சிக்கு சரியான புரிதல் இல்லை என்று சொன்னாலே நான் என்ன சொல்றேன், அவங்க செஞ்சது தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. இன்னைக்கு அவங்க செய்யறது தவறுன்னு தான் நான் சொல்றேன். புரிதல் சரியா இல்லைன்னு இல்ல, புரிதல் கூடி இருக்கலாம்னு சொல்றேன். இல்ல, புரிதல் கூடி இருக்கலாம்னு தவறு அது. அப்போ வந்து புரிதல் சரியா இருக்கும் இல்லைங்கிறத புரிதல் தாண்டி இல்லைங்கிற புரிதல் கூடி இருக்கலாம் காரணத்துக்காக இல்லையா? புரிதல் இல்லைன்ற காரணத்துக்காக இன்னைக்கு அவங்க சொல்றது போல மக்கள் மத்தியில் விளையாடுவாங்களா? நான் என்ன கேட்கிறேன், அன்னைக்கு அவங்க செஞ்சது சரி, நீட்டு தேர்வு வேண்டும், அவங்க செஞ்சது சரி. ஆனா இன்னைக்கு செய்வது தவறு. ஒருவேளை அன்னைக்கு அவங்க செஞ்சது தவறுன்னு சொன்னா மக்கள் மத்தியில் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சியில் இருந்தபோது நீட்டு தேர்வை அதற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து இந்தியாவிலே நீட்டுத் தேர்வை வரவழைத்ததற்கு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு இந்த மாதிரியான போராட்டங்களை செய்திருக்க வேண்டும். சரி, என்ன சொல்றான்னு பாப்போம். ரவீந்திரன் குறிக்கிறது, அதாவது கற்பனையிலே வடிச்சுக்கிட்டு போனால் அதுக்கு பேர் கவிதை, அது போராட்டம் கிடையாது. நாங்கள் அந்த ஏஐபிஎம்டி தான் இப்போ ஆக்சுவலாக அது நீட் என்று ப்ரொப்போஸ் பண்ணப்பட்ட போது எதிர்த்த கட்சிகளில் மாநிலத்திற்கான விலக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்ட கட்சிகளில், அதுவும் அதையும் விட இன்னொன்று சொல்லுகிறேன், இந்த தேர்வு நடத்தப்படக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அல்தமஸ் கபீர் அவர்களும் சென் அவர்களும் அதற்கு இது முற்றிலும் முரணானது, நீட்டு தேர்வு தேவையில்லை என்று அவர்கள் முடிவெடுத்து தூர தூக்கி போட்டதை 2014 ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு அந்த 3 பேரில் ஒருவராக இருந்த நீதிபதியை அழைத்து வந்து ரீகால் பண்ணி அதன் பிறகு இந்த நீட்டு தேர்வை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த நீட்டு தேர்வை கொண்டு வர்றாங்க. என்ன நோக்கம் நீட்டு தேர்வு அதுல இதுதான். இந்த நீட்டு தேர்வை கொண்டு வரும்போது என்ன பிரச்சனை அப்படிங்கறத நாங்க முன் வச்சோம். 2 விஷயம். ஒன்னு, இந்த நீட்டு தேர்வு என்று நீங்கள் சென்ட்ரலைஸ் பண்ணுகிற போது எப்படி மத்திய பிரதேசத்தில் வியாபத்தில் ஒரு ஊழல் நடந்ததோ அதை போல ஒரு ஊழல் நடப்பதற்கான மிகப்பெரிய சாத்தியக்கூறு உண்டு என்பதை நாங்கள் சொன்னோம். 1. 2, எங்களுடைய சமூக நீதி பாதிக்கப்படும். இப்பொழுது ஒன்றையும் சொல்லிவிடுகிறேன். நேற்று டெல்லி போலீசார் தெளிவாக ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள். 2016 நடந்த நீட்டு தேர்வில் பிஜி எக்ஸாமில் இதே போன்று ஊழல் நடந்திருக்கிறது. வியாபத்தை போலவே ஊழல் நடந்திருக்கிறது. பிஜேபிக்கு என்ன லாபம்? பிஜேபிக்கு என்ன? நீதிபதியை வந்து சொல்லி ரீகால் பண்ணி தூக்கி தூர போட்டதை கொண்டு வரணும்னா பிஜேபிக்கு என்ன லாபம்? அவங்களுடைய ஒரே ஏம் என்னன்னா, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே வரி, ஒரே கலர். இதுதான் அவங்களுடைய நோக்கம். அதனுடைய ஒற்றை நோக்கத்தினுடைய விளைவுதானே இது. இல்ல, இன்னும் தெளிவா சொல்லலாமே. என்ன நினைச்சு இவங்க இதை புஷ் பண்ணிருக்காங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்க? நான் கேக்குறேன், யாரு படிக்கணும்னு மட்டும் நினைக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க. அதாவது இது வந்து என்னன்னா, இப்ப இந்த படிப்பு வந்து யார் கைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, மாநகரங்களில் வசிக்கக்கூடிய மேல்தட்டு மக்களின் கைகளுக்கு இந்த எம்பிபிஎஸ் கோர்ஸ் போயிடுச்சு. இப்ப கிராமத்துல ஏழை எளிய மக்கள் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நீட்டுக்கு வந்து இன்னைக்கு ஒண்ணு கேட்கிறேன், நீட்டு நடக்கிற எல்லா மாநிலத்திலும் இன்றைக்கு கேரளாவில் கூட 10 லட்சம் ரூபாய் செலவழித்து நீட்டுக்கு நடக்கிறது. இதை விட இன்னொன்று சொல்லி விடுகிறேன், அதே முக்கியம். இந்த ஊழல் நடப்பது எப்படி நடக்கும் என்பதற்கு நேற்று அந்த எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அம்மைன்னு ஒரு சாஃப்ட்வேர், அதாவது நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து ஸ்கிரீனை ரிமோட் இதுல வந்து அந்த ஸ்கிரீனை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப நான் என்னுடைய கொஸ்டினை எடுத்து அப்படியே வச்சிருந்தா அந்த ஸ்கிரீனை இன்னொரு பக்கத்துல இருந்து அங்க இருந்து ஆக்சஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் அனுப்பிடுவாங்க. சோ நான் ஆன்சர் எழுதிடுவேன். இப்படி இது ஒரு தப்பு. இன்னொன்னு, சண்டிகர்ல நடந்திருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, கரெக்டான ஆன்சர் ஷீட்டை எடுத்து ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும் ஒரு 500 அந்த ஹால்ல இருந்த மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது உண்மை. நடந்த சமயத்துல இல்ல 2016 நடந்த தேர்தல்ல இந்த மாதிரி டேம்பரிங் நடந்திருக்கு. எப்பவுமே நீங்க வந்து கம்ப்யூட்டர் வந்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னா இட் வில் பி ஒர்க்கிங் அஸ் ஸ்டாண்ட் அலோன் பிசி. அந்த பிசியை வந்து எந்த ஒரு எக்ஸாம் இது இருக்கோ அது மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், வேற யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனா அந்த செக்யூரிட்டியை டேம்பர் பண்ணிருக்காங்க. டேம்பர் பண்ணி இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண விட்டுருக்காங்க. இது எப்ப நடந்த தேர்வுல? 2016 நடந்த நீட் தேர்வில் இது சண்டிகர்ல நடந்த தேர்வுல இல்ல, ஆல் இந்தியா லெவல்ல நடந்தது. ஆல் இந்தியா லெவல்ல நடந்ததுல அங்க மட்டும் அந்த மாதிரியான ஒரு முறையில் நடந்திருக்கு. டெல்லியிலே நடந்திருக்கு. அப்போ இப்போ இதுக்கு 3.5 லட்சம் ரூபாய் ஊழல் நடந்திருக்கு, கொடுத்திருக்காங்க. அதையும் அதுல ப்ரூஃப் ஆயிருக்கு. அப்போ இப்படி பார்க்கும்போது
ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதுவும் பிஜிக்கு நடக்கிறது. ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த பிஜிக்கு வந்து 1 லட்சம் பேர் தான் பரீட்சை எழுதுறான். அதுக்கே இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குதுன்னா இந்தியா முழுக்க சற்றேறக்குறைய 50 லட்சம் பேர் எழுதுற இதுல வந்து எப்படி எவ்வளவு நடக்கும்? அப்போ இதைத்தான் நாங்க சொன்னோம், இது தேவையில்லை. ஒன்று சமூக நீதி பாதிக்கப்படும், இன்னொன்று ஊழல் தலைவிரித்தாடும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இன்னைக்கு அது நடந்திருக்கு. திரு நாராயண் இப்போ 2-3 விஷயம் சொன்னார். இதில் இந்த வழக்கு தொடுத்தோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது அப்போ திமுக இல்லை, அந்த வழக்கில் இருந்தது அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் இங்கே பதிய விரும்புகிறேன். திமுகவுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அன்னைக்கு நீட்டு வேணும்னு சொன்னது திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் திமுக வேணும் தான் சொல்லுச்சு. எங்க மத்திய அரசு இருந்த போது பிறகு பேசுங்க. நான் என்ன சொல்ல வரேன், அல்தாமஸ் கபீர் அவர்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் அவருடைய கடைசி தீர்ப்பு அது, அதோட அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அதன் பிறகு பிஜேபி கூட்டணி வந்து பண்றாங்க. இது வந்து ஒரு இந்திய நாட்டினுடைய நீதித்துறையை கேவலப்படுத்தி அவமானப்படுத்துவது திமுகவிற்கு வழக்கமாகிவிட்டது. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு இந்த சுவமோட்டோவா எடுத்து அந்த நீதிபதியை அதை விசாரிக்க சொல்லி மறுபடியும் இதை ஆய்வு செய்ய சொல்லி அதன் மூலமாக வந்த தீர்ப்பு தான் நீட் மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில தான் இந்த நீட் நடந்திருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, மருத்துவ படிப்பை மேல்தட்டு மக்களுக்கான படிப்பாக மாத்திடுச்சு பிஜேபி. முக்கியமான நான் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டை பத்தி மட்டும் பேசுவோம். இங்க ஒரு 83,000 பேர்ல ஒரு 33,000 பேர் இங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க நீட்ல. அதுல ஒரு 4,500 பேர் தான் சிபிஎஸ்சியில் படித்த மாணவர்கள். அப்போ மீதி உள்ள அத்தனை பேருமே மாநில பாடத்திட்டத்தில் படித்தவங்க தான். இவங்களுடைய கன்சர்ன் என்ன அப்படின்றது தான் விஷயம். இவங்க இந்த 33,000 பேரும் தமிழர்கள் தான் இல்லையா? மாநில மாணவர்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த 33,000 பேரை தாண்டி வேற யாரும் இங்க இதுல வர முடியாது, அட்மிஷன் கிடைக்காது. இந்த 33,000 அந்த 15% ஆல் இண்டியா தவிர இந்த 33,000 பேருக்குள்ள இருந்தா வர முடியும் இருக்கிற அந்த 3,000 சில்லற சீட்ல. அப்போ ஒண்ணு மாநில மாணவர்கள்னா எல்லாருமே மாநில மாணவர்கள் தான். சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களும் மாநில மாணவர்கள் தான். அவங்கெல்லாம் தமிழர்கள்னு சொல்ல முடியுமா? அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொலிட்டீஷியன்ஸுடைய அத்தனை பேருடைய பசங்களும் சிபிஎஸ்சியில் தான் படிக்கிறாங்க. அதனால அவங்க தமிழர்கள்னு சொல்ல முடியுமா? ஒன்று. ரெண்டாவது, இந்த 3,300 சில்லற பேர்ல 69 விழுக்காடு ரிசர்வேஷனும் இருக்குது. அதையும் மாநில அரசு தான் பட்டியல் போட்டு கொடுக்க போகுது. அதனால அந்த 69% வந்து சிபிஎஸ்சியில் படித்த எஸ்சி மாணவருக்கோ அல்லது எம்பிசி மாணவருக்கோ நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நான் என்ன கேட்க வரேன், அப்போ சமூக நீதி என்பது சிபிஎஸ்சியில் படிக்கணும் இல்லைன்னு சொன்னா இத்தனை நாட்களாக இந்த இரு திராவிட கட்சிகளும் மாறி மாறி சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு அனுமதி வழங்கியது ஏன்? தடையில்லா சான்று ஏன் கொடுத்தாங்க? ஒன்று. ரெண்டு, அப்போ முதல்ல இருந்தே நீங்க அதை வேணான்னு சொல்லியிருக்கணும். அதன் பிறகு இந்த 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 விஷயத்துல சமூக நீதின்னு சொல்றது பொய். அடுத்தது வந்து இந்த தமிழ் மாணவ நலன் அப்படின்னு பேசுறது பொய். முழு பூசணிக்காயை இவர்கள் சோற்றில் மறைக்கிறார்கள். யாருக்கும் எந்த விதமான பாதிப்புமே இல்லை. யாருக்கும் பாதிப்பு இல்லை. அடிப்படையில தான் மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும். யாருக்கு பாதிப்பு வரும்னா இந்த கடந்த 10 வருடத்துல பாத்தீங்கன்னா 1.2 விழுக்காடு மாணவர்கள் மட்டும்தான், அரசு பள்ளிகளில் படித்த 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் மட்டும்தான் 1.2 விழுக்காடு தான் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்திருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, 0.7% மாணவர்கள் தான் தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்காங்க. அரசு பள்ளிகள். நான் சொல்றேன் மாநில பாடத்திட்டத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளை படிச்சு தானே எழுதிருக்காங்க. இல்லங்க, இதனால வரைக்கும் அப்படிதானே. இப்ப நீட் தேர்வுக்கு வந்து சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருந்து கேட்கப்படல. கார்த்திகேயன், நான் என்ன கேட்கிறேன், இத்தனை வருஷமா நீங்க தானே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, 10 வருஷமா. ஏன் அரசு பள்ளிகளில் படிச்ச யாரும் 2%, அதாவது 2,200 பேர் கூட 20 பேர் கூட 200 பேர் 20 பேர் கூட அரசு பள்ளிகளில் படிச்சவங்க தேர்ச்சி பெறல, மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள நுழைய முடியல. அந்த சிக்கல் அதிகமாக நாராயணன். நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் 20 பேரோட வரல. இப்போ இதுல ப்ராப்ளம் என்னன்னா, தனியார் பள்ளிகளில் படிச்சவங்க தான் அதிக அளவில் வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ப்ராப்ளம்
அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் சேர முடியாதுங்கிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இல்லை. ஆனால் தனியார் பள்ளிகளுக்கும் தனியார் கல்லூரிகளுக்கும் ஆதரவாகத்தான் இரு கட்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. கடைசியில பாயிண்ட் அங்கதான் வந்து நிக்குது. ஏன் தனியார் பள்ளிகளுக்கும் தனியார் கல்லூரிகளுக்கும் ஆதரவாக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால ஊழலை பற்றி பேசுவதற்கு திமுகவிற்கு அருகதை இல்லை. அதே போல 2Gல ஊழல் நடந்துச்சுன்றதுக்காக இனிமேல் நாங்க டெலிபோன்லயே பேச மாட்டோம்னு சொல்லிட்டாங்களா? ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது, ப்ராப்ளம் நடக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா அதை எப்படி சரி செய்யணும் தான் பார்க்கணுமே தவிர நான் தலையே வெட்டுறேன்னு சொல்றது தவறான விஷயம். அதாவது ஒண்ணு என்னன்னா, நம்ம நாட்டுல பெரிய சிக்கலே இந்த நிமிடம் வரைக்கும் எந்த திமுக தொண்டனும் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டது கிடையாது. ஆனால் அவன் ஊழலை பற்றி பேசக்கூடாது என்று எந்த ஒரு கட்சியினுடைய தேசிய தலைவர் ஊழலால் தண்டிக்கப்பட்டு சிறையிலே இறந்து போனாரோ, எந்த இன்றைக்கு இருக்கிற தேசிய தலைவர் என்றைக்கு கொலை குற்றத்திலே குற்றம் சாட்டப்பட்டு முகாந்திரம் இருக்கு என்று சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாரோ அந்த கட்சி சார் கோத்ரா ஒரு நிமிஷம் குஜராத்தில் நடந்த படுகொலையில நடந்ததுல அமித்ஷா எதுல உள்ள போனாரு? கோத்ரால போனாரு. அமித்ஷா எதுல போனாரு? அமித்ஷா தெரியாத பேசக்கூடாது. அமித்ஷா எதுல போனாரு? உங்களுக்கு தெரியாது. அமித்ஷா எதுல போனாரு? கோத்ராக்கு அதுக்கு என்ன கொலை குற்றத்துல தான உள்ள போனாரு. அமித்ஷா ஏங்க கோத்ரா இல்ல குஜராத்ல இனப்படுகொலை கலவரத்துல கொலை செய்தாருன்னா உள்ள போனாரு. இவங்க கொலை செய்தாருன்னு உள்ள போனாரு. இவங்க அந்த கொலை என்ன சார் இஷ்டத்துக்கு? ஆமாங்க கொலை குற்றத்துல தான் உள்ள போனாரு. நாட் ஃபேர். கொலை செய்தாருன்னு யாரனா உள்ள குற்றச்சாட்டு அடிப்படையில குற்றச்சாட்டு நம்ம வெளியில போறோம். நீட்டை விட்டு வெளியில போறோம். மாணவர்கள் பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க. இல்ல நான் ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு ஊழல் பத்தி பேசுவோம். ஊழல் பத்தி பேசுறோம் சார். தொடர்ந்து ஒரு நிமிடம் நாராயணன் கொலை செஞ்சுட்டு உள்ள போனாருன்றாரு. கொலை குற்றத்துல நான் கொலைன்னு சொல்ல, அத மாத்த வேண்டாம். அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில உள்ள மாத்தாதீங்க. கொலை குற்றத்தில் சிறைச்சாலை சரி, அத கடந்து போவோம். அத கடந்து போவோம். இந்த மாதிரி தொடர்ந்து சிறைச்சாலையை சந்திக்கிற தேசிய தலைவர்களை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி இதை பேசுவது விந்தையாக இருக்கிறது. ஒன்று இது முடிச்சிடும். நீட்டுக்கு வருவோம். நீட்ல வந்து சார் இந்த இதை ரீகால் பண்ணது சங்கல்ப்னு ஒரு எஜுகேஷனல் சொசைட்டி. இந்த சங்கல்ப் அப்படிங்கிற எஜுகேஷனல் சொசைட்டியுடைய பேக்ரவுண்ட் எல்லாருக்கும் தெரியும். அவங்க தான் நீட் தேர்வு நடத்தணும்னு பழையபடி இதை ஓபன் பண்ண சொன்னது. ஓபன் பண்ண பிறகு அது ஓபன் ஆச்சு. இதுதான் உண்மை. ஆக கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு யார் ரெஃபர் பண்ணா? இந்த யார் முடிவு பண்ணுவீங்களா? யார் டிமாண்ட் வச்சது? பெஞ்ச் என்ன செய்யணும் நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க தவறா பேசுறீங்க. நீங்க தவறா பேசுறீங்க. என்ன பேசுறீங்க? சங்கல்ப் வந்து எஜுகேஷனல் சொசைட்டி நீட் தேர்வு நடத்தணும்னு கேட்டதுக்கு பிறகு அது கடந்து போயிடுச்சு ரவீந்திரன். இப்போ அவருடைய முக்கியமான வாதம் என்னன்னா, ஏற்கனவே கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைக்கல, இப்பவும் ஒண்ணும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அரசு பள்ளிகளையும் கிடைக்கல. இடஒதுக்கீடு எந்த அளவுலையும் பாதிக்கப்படும். ஒரே ஒரு விஷயம், சிபிஎஸ்சிக்கு நாங்க பெர்மிஷன் கொடுத்தோம் எங்க அரசுல. அது திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம். சிபிஎஸ்சியில படிச்சவனுக்கு தான் இப்படி ஒரு எக்ஸாம் நடத்துவோம்னு எங்களுக்கு கனவா தெரியும். எங்களுக்கு கனவுல தெரியும். என்ன சொல்றாரு? சிபிஎஸ்சி படிச்சதுல அடிப்படையில மெடிக்கல் சொல்றாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியுமா? உச்சநீதிமன்றம் பொய்யா? எந்த உச்சநீதிமன்றம்? சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல அடிப்படையில கேள்வி அது நடத்தலையே. அது எப்படி யார் சொன்னது? சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல இந்த மாதிரி இப்ப क्वेश्चन பேப்பர் எதுல நடந்தது? நடக்கல. சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல வரலையே. அப்புறம் எதுல வந்தது? பொதுவான திட்டத்துல தான் வந்துச்சு. எந்த பொதுவான பாடத்திட்டம்? எந்த பொதுவான பாடத்திட்டம்? இல்ல பொதுவான பாடத்திட்டம். எங்க சிபிஎஸ்சி நடத்துது? பொதுவான பாடத்திட்டம். எங்க சிபிஎஸ்சி நடத்துது? சிபிஎஸ்சி பாடத்திட்டம் தான. கல்வியை போதிக்காத மாணவர்கள் பயப்படுறீங்க அவ்வளவுதான். இல்ல மாணவர்கள் நான் கேக்குறேன். இல்ல ஒரு நிமிடம் மாணவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. நாங்க மாநில பாடம் நான் உங்களுக்கு போட்டு காமிப்பேன். எத்தனை மாணவர்கள் ஸ்டேட் போர்ட்ல படிச்சவங்க நீட் வேணும்னு சொல்லி. இல்ல நீட் வேணும் வேணாங்கறது இல்ல, நம்ம வேற விஷயத்தை டைவர்ட் பண்றீங்க. ஒரு நிமிஷம் மாணவர்கள் பேட்டி தாங்க நானும் சொல்றேன். நீட் வேணுமா வேணாமாங்கறது தனி விவாதம் நாராயணன். ஒரு நிமிடம். கேள்வித்தாள் எந்த சிலபஸ்ல வந்தது நம்ம பேசிட்டு அதே மாணவர்கள் ஸ்டேட் போர்ட்ல படிச்சது தான் வந்ததுன்னு சொன்னதை நான் வச்சிருக்கிறேன். பாக்குறீங்களா? நீங்க புதிய தலைமுறை கூட எடுத்துருக்கீங்க அதை இன்டர்வியூ. வேணா நான் இப்ப வரும்போது கூட பாத்துட்டு வந்தேன். மாநில பாடத்திட்டத்திலிருந்து கேள்விகள் வரல, பிரதானமான கேள்விகள் வரல. தேசிய பாடத்திட்டத்துல இருந்தா வந்துச்சு, சிபிஎஸ்சில இருந்தா வந்துச்சு. மாநிலத்திற்கு மாநிலம் கேள்வித்தாளுடைய தரம் லிங்க் அனுப்புறேன் வேறுபட்டுச்சு. இதெல்லாம் கடந்த கால செய்தியில பாக்கல. பாருங்களேன். இல்ல மாநிலத்திற்கு மாநிலம் கேள்வித்தாளுடைய தரம் மாறுபட்டதை பாக்கலையா? இல்லங்க வழக்கு தொடுக்கப்படலையா? வழக்கு பேச சொல்றீங்களா? 3 பேர் இருக்கிறோம்னா ஒவ்வொருத்தருக்கு எனக்கு ஈஸியா இருக்கும், இல்ல அவருக்கு கஷ்டமா இருக்கும், இல்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கும், எனக்கு கஷ்டமா இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். நான் என்ன கேட்கிறேன், ரிசல்ட் வந்தது இல்ல, ஓப்பனா இப்ப டிக்ளேர் பண்ணுங்க. இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணாங்களா? ஏன் பயப்படுறாங்க? மொத்தம் 3000 பேர் தான் வந்து இது பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க? 33,000த்துல 5000 பேர், இந்த 3000 சில்லற பேரும் 4500 பேர் சிபிஎஸ்சி எழுதினவங்க போக
29,000 பேரு மாநில பாடத்திட்டத்தில் எழுதுனவங்க பாஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா? சார், அவ்வளவுதான் நாங்க விஷயம். தேர்ச்சி பெற்றிருக்காங்களா இல்லையா? எங்களுடைய கேள்வி சார், எங்களுடைய கேள்வி, உங்களுக்கு எங்க ப்ராப்ளம் வருது? சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தான் இந்த கொஸ்டின் இருந்தது சார். ஒண்ணு என்னன்னா, படிக்கும்போது +2 படிக்கிற சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் ஏன் நம்ம +2ல இருக்கிற பாடத்திட்டத்தினுடைய கொஸ்டின் இருக்காதா? மாநில பாடத்திட்டம் வந்து என்ன சிபிஎஸ்இ இல்லாத சிலபஸ் நம்ம வைக்கிறோம்? அப்படி கிடையாது. இல்ல இல்ல, பொதுவான பாடத்திட்டம் கொடுக்கல சார். சிபிஎஸ்இ நடத்துறாங்க எதுக்குற மாதிரி எல்லாம் வந்து அப்ப அங்க கேட்க மாட்டாங்களா? தமிழ்நாட்டுல பாடத்திட்டத்துல இருந்தா எல்லா மாநிலமும் பாடத்திட்டம் என்ன? மாநிலத்திற்கு மாநிலம் கேள்வித்தாள்கள் தரம் மாறுபட்டுச்சு. சில மாநிலங்கள்ல கேள்வித்தாள்கள் ஒத்துக்காரு. இல்ல சில மாநிலங்கள்ல கேள்வித்தாள்கள் எளிமையா இருந்தது, சில மாநிலங்கள்ல கேள்வித்தாள்கள் கடினமா இருந்தது. இனிமே அந்த மாதிரி எல்லாம் நடக்காதுன்னு மத்திய அமைச்சர் ஒத்துக்கலையா? சொல்லிருக்கிறாரு. நெக்ஸ்ட் அப்ப இப்ப நடந்ததுக்கு பரிகாரம் தமிழ்நாட்டுல நடந்த அந்த பாடத்திட்டத்தின்படி தான் இந்தியா முழுக்க கேள்வி கேட்கணும். அப்ப அங்க இருக்கலாம். நாங்க அப்படி சொல்லலையே. என்னங்க இது? நாங்க அப்படி கேட்கவே இல்லையே. ஒரே நிமிஷம் ரவீந்திரன். இல்ல, கேள்வித்தாள்கள் தரம் மாறுபட்டுச்சு அப்படின்னு நம்ம எளிமையா தரம் சொல்லல. தரம் வேற, கேள்வி ஒரு மாநிலத்துல கேள்வித்தாள்கள் எளிமையா இருந்தது, இன்னொரு மாநிலத்துல கேள்வித்தாள்கள் கடுமையா இருந்தது, மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க, மத்திய அமைச்சர் சொன்னாங்க அப்படின்னு எளிமையா அதை கடந்து போயிட முடியுமா? இந்த வருடம் பாதிக்கப்பட்ட மாணவர்கள், இந்த வருடம் மருத்துவ கல்விக்கு போக முடியாத மாணவர்களுடைய மனநிலையை நம்ம எப்படி எடுத்து? இல்ல நான் என்ன கேட்கிறேன், மொத்தம் 30,000 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. அத்தனை பேரும் போயிடுவாங்களா? இத்தனை வருஷமா தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள்ல 50,000 பேர் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போட்டு 50,000 பேர் சேர்ந்துட்டாங்களா? நீங்க இது ஒரு ஆர்குமெண்ட் கிடையாது. நீட் தேர்வுக்கு பணம் கட்டி யாரெல்லாம் தயாராக முடிஞ்சதோ, லட்சக்கணக்கில் பணம் கட்டி கடைசி 1 மாதத்திலேயோ 2 மாதத்திலேயோ பணம் கட்டி படிக்க முடிந்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுக்கிறாங்கிறத ஒரு மொத்தமான ஒரு அளவுகோலா வச்சு பார்க்க முடியாது இல்லையா? கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த தேர்வை எழுத முடிஞ்சதா, இந்த கேள்வித்தாளை அணுக முடிஞ்சதாங்கிறத நீ அளவுகோலா வைக்க கூடாது. யாருடைய தவறு? மாநில அரசனுடைய தவறு தான் அது. ஏனென்றால் கடந்த 1 வருடத்திற்கு முன்னாலேயே தெளிவா அவசர சட்டம் போட்டு தமிழகத்திற்கு 1 வருடம் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. உண்டா இல்லையா? அப்ப 1 வருஷம் முன்னாலேயே மாநில அரசுக்கு தெரியுமா தெரியாது? இது ரொம்ப சிம்பிள். நீங்க, நான் மறுபடியும் சொல்றேன், இதை அரசியலாக்குவது தவறு. தனியார் பள்ளிகளுக்கும் தனியார் கல்லூரிகளுக்குமாகத்தான் இந்த இரு திராவிட கட்சிகளும் தொடர்ந்து உதவி செய்வதற்காக இதை எதிர்க்கிறது. இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் தரப்புல இருந்து, அமைச்சர்கள் தரப்புல இருந்து என்ன உறுதிமொழி கொடுக்கப்படுகிறது? இங்கேருந்து போய் சந்திக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட பரிசீலிக்கிறாரு, பிரதமர் பரிசீலிப்பதாக சொல்றார், அமைச்சர்கள் பரிசீலிப்பதாக சொல்றாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த உறுதிமொழி தானே கொடுக்கப்படுகிறது. ப்ராப்ளம் என்னன்னா, மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையை ஏற்று நீட்டை கொண்டு வருது. அதன் பிறகு மாநில அரசு அல்லது மாநில கட்சிகள் எல்லாருமா சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க. மத்திய அரசை பொறுத்தவரையில் உச்ச நீதிமன்றம் சொன்னதை ஏற்றுக்கொண்டு எல்லா மாநிலங்களையும் கலந்து ஆலோசித்து இதை செய்திருக்கிறது. 1-2 மாநிலங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த ஆணையை ஏற்று செய்திருக்கிறது. இதுல நீங்க போய் கேட்ட உடனே சரிங்க நீங்க கேட்டீங்களா கொடுத்துறேன்னு சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க? நான் முடிச்சிடறேன். அது ஏன் தட் இஸ் ராங்? ஏன்னா அவசர சட்டம் கொண்டு வந்தது குறிப்பாக தமிழகத்திற்கு மட்டும்தான். 1 வருஷம். இங்க பிரச்சனை ஒண்ணு தனியார் கல்லூரிகள், தனியார் பள்ளிகள். இன்னொரு பிரச்சனை, இந்த மாநில விலக்கு கொடுப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசு கிட்ட இப்ப இருக்கா இல்லையா? விலக்கு கிடைக்குமா கிடைக்காது? விலக்கு கொடுக்கிறதுக்கான அதிகாரம் இருந்ததுனால தான் அவசர சட்டம் கொண்டு வந்து 1 வருஷம் டைம் கொடுத்தாங்க. இந்த வருடம் நான் கேக்குறேன் சார், நீங்க 1000 கேட்கலாம். இல்ல, பிரதமரும் அமைச்சர்களும் உறுதிமொழி கொடுக்கறாங்க இல்லங்க. இதுல உச்ச என்ன செய்திகள் வருதுன்னா, என்ன செய்திகள் நிறைய வருங்க. செய்தி 2 ஆண்டுகள் விலக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, மத்திய அரசு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. செய்தி நம்ம சொன்ன பிறகு பிரதமர் ஓகே செய்தி வந்துடுச்சு நான் கொடுத்துறேன்னு கொடுக்கணும்னு சொல்றீங்களா? எனக்கு புரியல. இல்ல, என்னுடைய கேள்வி உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு தெரியல. இப்ப பிரதமர் வந்து இந்த அறிவிப்பை வெளியிடுவார்னு மாஃபா பாண்டியராஜன் சொல்றாரு. தமிழகத்துக்கு வரக்கூடிய பிரதமர் நீட்டுக்கு விலக்குன்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுவார்னு சொல்றாரு. அங்க போய் சந்திச்சுட்டு வர்ற முதலமைச்சரும் அமைச்சர்களும் பிரதமர் பரிசீலிப்பதாக சொல்றாரு, அமைச்சர்கள் வந்து உறுதிமொழி கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப கிடைக்குமா கிடைக்காதா? அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா? கிடைக்கும்னா ஏன் இதுக்கு முன்னாடி கிடைக்கல? என்னை பொறுத்தவரையிலும் அது அவர்கள் போய் என்ன பேசினார்கள் நமக்கு தெரியாது. அவங்க வெளியே வந்து சொல்றாங்க. ஆனால் அரசிடமிருந்து, மத்திய அரசிடமிருந்து இதுவரையிலும் அதற்கான பதில் இல்லை.
ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் கூட பாராளுமன்றத்தில் ஜேபி நட்டா கூட தெளிவாக பேசியிருக்கிறாரு, இதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு. ஆனால் ஒருவேளை இது பண்ணோம்னா இந்த மாநில அரசு அனுப்பியிருக்கிற அந்த சட்டத்தை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தால் அதைத்தான் காணோம்னு சொல்றாங்களே நிர்மலா சீதாராமன். இனிமே தேடி கண்டுபிடிச்சு அனுப்புவாங்களா? அதாவது ரொம்ப சர்காஸ்டிக்கா பேசுறதுன்றது தவறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இப்படி அப்படி காணும்னு சொல்றாங்கன்னா கேட்ட நிருபர்கள் தவறுன்னு நான் சொல்லுவேன். ஒரு காமர்ஸனுடைய மினிஸ்டரை போயிட்டு ஹோம் மினிஸ்டர் இருக்கிற ஃபைல் எங்கன்னு கேட்டா சொல்லுவாங்களா? என்ன சார், ஒரு துறை சார்ந்த அமைச்சர் ஒரு துறை சார்ந்த மட்டும்தான் பதில் சொல்றாங்க. நானா இருந்தாலுமே அல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, பொன் துறை சார்ந்த அமைச்சர் துறை சார்ந்த மட்டும்தான் பதில் சொல்றாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் எப்படி சொல்றாருன்னு கேட்பீங்க. அவர் தமிழக எம்பி, தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அதனால அவர் எல்லாவற்றையும் தெரிந்து வெங்கைய நாயுடு பேசியிருக்கிறார்ல எல்லாத்த பத்தி. நீங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் சொல்றீங்களா? நாட் நெசசரி. அப்ப நான் இனிமேல் அப்ப நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, இந்த மீடியா போகும்பொழுது பொதுப்பணித்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தை கல்வித்துறையில் போய் கேளுங்க. நிர்மலா சீதாராமன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாராயணன் என்ன சொல்ல வராரு போய் கேளுங்க. இல்ல நாராயணன் என்ன சொல்ல வராரு? ஒரு நிமிடம். நாராயணன் என்ன சொல்ல வராரு? நிர்மலா சீதாராமன் சொன்னது தவறு இல்ல, கேள்வி கேட்ட நிருபர் தான் தவறு. அவர்கிட்ட கேட்டிருக்க கூடாது. அதான் இதுதான் விஷயம். நீங்க இப்ப கேட்ட தப்பு. நிர்மலா சீதாராமன் காணாம போனதுன்னு சொன்னது தவறு, நிருபர் கேட்ட கேள்வி சரி நீங்க சொன்னா என்னுடைய பதில் நிருபர் கேட்ட கேள்வி தவறு, நிர்மலா சீதாராமன் சொன்னது சரி. இதுதான் விஷயமே, வேற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு என்னன்னா, இப்ப எங்களுடைய கேள்வி நம்ம பிப்ரவரி மாசம் அனுப்பிட்டோம் சார் இந்த தீர்மானத்தை போட்டு. ஒண்ணுமே இல்லை சார். இப்ப இவங்க ஸ்டபானா சொல்றாங்கல்ல, இந்த ஃபைல அந்த மினிஸ்ட்ரி கையெழுத்து போடாம எப்பா நாங்க எடுத்த முடிவு தான், நான் தர முடியாது, மார்ச் மாசம் அனுப்பிட வேண்டியதானே? ஏங்க நாங்க கொண்டு போறோம். நான் கேக்குறேன், நான் என்ன சொல்றேன், நீ கொள்கை முடிவு எடுத்துட்ட, உச்ச நீதிமன்றம் உனக்கு தீர்ப்பு கொடுத்துருச்சு, செய்ய முடியாது ரைட். அப்போ நாங்க தீர்மானம் அனுப்பணும்ல. எப்ப உங்க தீர்மானத்தை நாங்க படிச்சு பார்த்தோம், இட் இஸ் அகைன்ஸ்ட் த சுப்ரீம் கோர்ட், நாங்க இதை அப்ஜெக்ட் பண்றோம், எங்களால இதை நாங்க ஃபார்வர்ட் பண்ண முடியாது ஜனாதிபதிக்கு அப்படின்னு உடனே திருப்பி அனுப்ப வேண்டியதானே? ஜல்லிக்கட்டுக்கு 3 நாள்ல சொன்னீங்கல்ல, இப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க 3 நாள் இல்ல கூட ஒரு மாசம் கூட அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி மார்ச் மாசம் 31ஆம் தேதி கூட நீங்க என்ன சொல்லிருக்கலாம், நாங்க நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு தர மாட்டோம் அப்படின்னு நீங்க அந்த ஃபைலை திருப்பி அனுப்பியிருந்தா, உங்க தீர்மானம் செல்லாதுங்கன்னு அனுப்பியிருந்தா நாங்க அடுத்த கட்டத்தை போராடி இருப்போம். வச்சுக்கிட்டு அண்ணா தாரன் அப்ப அது கபட நாடகமா இல்லையா? இது எங்களை ஏமாத்திர செயலா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன் சார், நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கிறேன் சார், எனக்கு இது நீங்க பிச்சை போட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன் நாட்டு மக்களுடைய வரி பணத்தை எடுத்து நான் ஏன் மக்களுக்கு நடத்திட்டு இருக்கிற மெடிக்கல் இதுல இது எனக்கு உள்ள உரிமை. என்னன்னா ஒண்ணே ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம் நான் பேச முடியாது. இல்ல நான் பேச முடியாது. தனித்தமிழ்நாடு எங்க நாடுங்க, ஸ்டேட் தமிழ்நாடு. தமிழ்நாடு எங்க நாடு கேக்குதா? தமிழ்நாடு எங்க நாடு? தமிழர்கள் தமிழ்நாடு எங்க நாடு? பிரிவினைவாதம் பேசிதான் வீணா போச்சு. நாங்க இதெல்லாம் நீங்க டைவர்ட் பண்றது. தமிழ்நாடு எங்க தமிழர்களுக்கான நாடு, அதனாலதான் அதை தமிழ்நாடுன்னு பிரிச்சது. அதனால எங்க நாட்டுக்குள்ள இன்னொன்னு நான் சொல்றேன், நீங்க தமிழனா இல்லங்கறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஏன் டைவர்ட் பண்ண? நீட் தேர்வை பத்தி பேசுறோம், அப்புறம் இதெல்லாம் டைவர்ட் பண்றீங்க. இல்ல ரெண்டு பேருக்குமேனா வேண்டுகோள் தான். ரெண்டு பேருக்குமேமான வேண்டுகோள் தான். நீட் தேர்வு வேணாம்னு சொல்றாங்க. சரி நம்ம இத டைவர்ட் பண்ணி நாராயணன் இத டைவர்ட் பண்ணி என்ன பண்ண போறோம்? நம்ம நீட் தேர்வை பத்தி பேசுறோம், மாணவர்களுக்காக பேசுறோம். தேவையில்லாம நாராயணன் இடைவெளிக்கு பிறகு பேசுறோம். இல்ல ஒரு நிமிஷம், இடைவெளிக்கு பிறகு பேசுறான் நாராயணன். இல்ல டைவர்ட் பண்ணி யாருக்கு என்ன லாபம்? நேரம் விரயமாகிறதுல யாருக்கு லாபம்? விமானங்கள்ல இந்தி நாளிதழ்கள் வைக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கையில ரொம்ப குறைவா இருக்கு, அதனால இனிமே அதிகமான எண்ணிக்கையில இருக்கணும், இருக்கிறதையும் உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கலாம் நாராயணன்? 9வது ரிப்போர்ட், 9th ரிப்போர்ட் ஆன் அபிஷியல் லாங்குவேஜ், அதில் 2011ஆம் ஆண்டு வேட்டி கட்டிய தமிழர் ப. சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்தபோது, இந்த குழுவின் தலைவராக அவர் இருந்தபொழுது இந்த பரிந்துரைகளை அந்த நாடாளுமன்ற குழுவுடன் சேர்ந்து செய்திருக்கிறார். அதை நம்முடைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள், ஏற்கனவே இருந்தவர், ஒப்புக்கொண்டு அதை சொல்லியிருக்கிறார். அதனால அபிஷியல் லாங்குவேஜ் அவர் விளக்கம் கொடுத்திருக்காருல, 30 பேர்ல 28 பேர் இந்தி பேசக்கூடியவங்க, அவங்களுடைய பரிந்துரைகள் தான் அதிகமான பரிந்துரைகளா இருக்கும்னு தானே அவர் சொல்றாரு. தலைவருங்கிற அடிப்படையில இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் எல்லாம் இல்லைன்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார்ல, கடந்த காலத்திலே அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஒரு தலைவர் அப்படி பேசலாமா? இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அந்த மாதிரி ஒருவேளை அவர் சொல்லி இருந்தால் அந்த மாதிரி அவர் பேசினதே தவறு. அதாவது எனக்கு ஏற்பு இல்லை, என்னவோ அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன குழியா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்காஸ்டிக்கா ஒரு ஹோம் மினிஸ்டர் அவர் பேசி, என்னை பொறுத்தவரையில் அவர் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார். ஒருவேளை பேசியிருந்தால் அதை விட கொடுமை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தவிர
அப்படியே எடுக்கக்கூடிய சூழல் இல்ல, அந்த அதிகாரம் இல்ல. ஒருவேளை அப்படின்னா அவர் இந்த சிஸ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒருவேளை அப்படி அவர் உண்மையிலே நினைத்திருந்தால் கூட ஒரு டிசென்ட் போட்டுக்கலாமே, தவறு இல்லையே. எனக்கு ஏற்பில்லை இருந்தாலும் அந்த 30 பேரோ 25 பேரோ அதில் நான் மட்டும் வித்தியாசப்படுகிறேன். அதில் JM ஆரோன் கூட இருந்துதான் நான் படித்தேன். என்ன விஷயம்னா, இது ஒரு வாதத்துக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டாருன்னே வச்சுக்குவோம். இப்போ இதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான நோக்கம் இல்லை நடைமுறைக்கு நான் பார்லிமெண்டரி கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷனை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவ்வளவுதான். இதுல பிஜேபி எங்க வந்துச்சு? இதுல இல்லை இப்போ சொல்லியிருந்திருக்கலாமா? இப்போ அவசியம் இல்லை. ஏன்னா அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்டினுடைய ஒவ்வொரு 5 வருடங்கள்னு நினைக்கிறேன் அது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதனால அந்த குழுவில் இந்த விஷயத்தில் இல்லை. இதற்கு நம்ம முன்னாள் அமைச்சர் ஜெகத் ரட்சகன் கூட இருந்திருக்கிறார். ஹிந்தியை எப்படி வளர்க்குறதுன்ற விஷயத்தில் நம்முடைய முன்னாள் அமைச்சர் தவறுன்னு நான் சொல்லலை. நான் உடனே குற்றச்சாட்டுன்னு அவர் நினைச்சிக்க போறாரு. இல்லை, எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. இது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ, எப்படி நாம் தொடர்ந்து சுதந்திரம் பெற்றதிலிருந்து செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஆக்ட் தான். நான் இதில் குறை சொல்லலை. ஆனால் என்ன குறை சொல்கிற மாதிரி பேசுவது, அதை பிஜேபி குறை சொல்வது பேசுவது தவறு. அதாவது இந்தி வளர்ச்சி அமைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை, 1930களில் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக மகாத்மா காந்தி அவர்களே அதனுடைய தலைவராக இருந்த தேசம் இது. இதில் சில விஷயங்கள், சில ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும், பட் அது பெருசாக வராது, நிறைய இருக்கும். இதில் ப. சிதம்பரம் அவர்கள் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன், ஹி இஸ் நாட் அன் அஃபிஷியல் சேர்மன். அதாவது நான் ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கிறதுனால இதுக்கும் ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குமே ஒழிய, அந்த கமிட்டியினுடைய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் எடுத்த முடிவை மாற்றுவதற்கான அதிகாரம் இல்லை. இது அதனுடைய கவுன்சிலில் இருக்கு. நாம் இதே விவாதம் வந்தபோது அது மட்டுமல்ல, அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷனை இப்போது இது தூக்கித்தான் பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு அந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு ரெனியூவல் கமிட்டியில் இது ரெக்கமெண்டேஷன் ஆகி அவர் சொல்லாத சில விஷயங்கள் எல்லாம் உள்ளே புகுத்தப்பட்டு தான் பிரணாப் முகர்ஜி அவர்களுடைய அங்கீகாரத்திற்கு போயிருக்கிறதே தவிர, ஒரிஜினலாக 2011 கொடுத்ததில் இந்த மாதிரியான இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தி இவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நான் பேசி முடிச்சேன். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி அப்படிங்கிற திணிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு வருது. உதாரணமாக இதனுடைய வெளிப்பாடு தான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கேரளாவில் இருந்து ஒரு கேள்வி வந்தது, திராவிட நாடு கோஷம் மீண்டும் கிளம்பியது. இப்போ கர்நாடகாவில் மெட்ரோ ரயில் எங்களுக்குள்ளது, இதில் ஹிந்திக்கு என்ன வேலை என்று கர்நாடகா கிளம்பி இருக்கிறது. பழைய திராவிட நாடுகள் என்று கருதப்பட்ட கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு எழுந்து நிற்கிறது. அப்படியானால் ஒன்றுமே செய்யாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு இருக்குமே, ஆனால் இவர்கள் எல்லாம் ஏன் கொந்தளிக்கிறார்கள்? ஒரு விஷயம் கார்த்திகேயன், அவர் சொல்லாத விஷயங்களை கூட செய்திருக்கிறது அப்படின்னு சொன்ன அவர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் சொன்னதை ரொம்ப சீரியஸான சார்ஜ். அதாவது அந்த குழு பரிந்துரைக்காத விஷயங்களை கூட செய்திருக்கிறதுனா அரசு தவறு, ஜனாதிபதி தவறா புரிஞ்சிட்டாரு. நான் சொன்னது ப. சிதம்பரம் அவர்கள் 2011 இருந்து அவர்கள் கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷன்ல இருந்து அடிஷனல் ரெக்கமெண்டேஷன்ஸ் பை தி சேம் கமிட்டி. இன்னைக்கு அதனுடைய உள்துறை அமைச்சர் வேற ராஜ்நாத் சிங். நான் சொல்றது தயவு செய்து நீங்க என்ன புரிஞ்சிர கூடாது, அந்த கமிட்டி கொடுத்ததுல எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்காங்கன்னு நினைச்சீங்க. சேம் கமிட்டி. சுருக்கமா முடிங்க. நிதிஷ்குமார் டாபிக் பேசணும், நேரம் ரொம்ப குறைவா. ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி டிவியேட் ஆகி புதுசாலாம் சேர்க்க முடியாது. அன்னைக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அதான். இன்னொன்று, இன்று அமல்படுத்தப்பட்டிருக்கிறது பாஜக ஆட்சி இருக்குதுன்னு சொன்னால், நீட்டு தேர்வு, எய்ம்ஸு, இந்த ஜிப்மர் 2008 ஆக்டு, நெடுவாசல், கதிராமங்கலம், காவேரி மேலாண்மை வாரியம், இது எல்லாமே திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி இருந்த போது தான் நடந்துச்சு. இதை அமல்படுத்தும் போது பாஜக ஆட்சி இருக்கிறது பொறுப்பேற்றுக்கிறோம்னா, தமிழகத்திற்கு துரோகம் செய்ததாக சொல்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் காங்கிரசும் திமுகவும் தான் பொறுப்பேற்கணும். இதுதான் விஷயம். இல்ல, இதுல ஒண்ணு என்னன்னா, இந்த ONGC 1984 வந்துருச்சு கதிராமங்கலத்துல, புதுக்கோட்டையில 1984 ஏடிஎம்கே பீரியட்லேயே வந்துருச்சு. ஒண்ணு, இது திமுகவுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, திமுக அதை கொண்டு வரவும் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, காவேரி நெடுவாசல்ல நான் சொல்றேன், நெடுவாசல்ல தளபதியார் சட்டமன்றத்தில் சொல்லி இருக்கிறார். அதை அதிமுக கூட மறுக்கல. என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஆய்வு செய்து அறிக்கை கொடுங்கன்னு தான் கேட்டிருக்கு. இது என்ன செய்யணும், ஆய்வு அறிக்கை தானே தவிர துவங்குவதற்கு கிராண்டட் நாட் கிராண்டட். அவங்க கொடுத்திருக்கிறது நீங்க ஆய்வு செய்து எனக்கு அறிக்கை கொடுங்க. விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க.
இந்த மாதிரி நாங்க சொல்லி இருக்கிற எந்த இடத்திலும் மீத்தேன். நாங்கள் இன்றைக்கு கேட்பதற்கு எதிரான எந்த முகாந்திரமும் இல்லை. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஒண்ணு. நீங்க ஒரு 10 அடிக்கிட்டு அவர்ட்ட விளக்கம் கேட்டா அவர் சொல்ல முடியாது. சின்ன செக்மெண்ட் தான் இன்னைக்கு சார் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. அதாவது the ministers எஸ்பெஷலி பிரசிடென்ட் ஆர் பிரைம் மினிஸ்டர்ஸ் இவங்க ஹிந்தி பேசவோ எழுதவோ தெரிந்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் ஹிந்தியில் தான் பேச வேண்டும் என்கிற ஸ்டான்ஸா 2011 பார்லிமெண்டரி அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் கமிட்டியில கிடையாது. அதற்கு பிறகுதான் இது இம்போஸ் ஆயிருக்கு. கிடையாது சார், தயவுசெய்து நான் படிச்சு பார்த்தேன். இது சம்பந்தமாக நான் திரு ப. சிதம்பரம் அவர்களிடமே இதற்கான விளக்கமும் நான் கேட்டு என்னுடைய இதுல இருக்கு. அதுல இந்த ரெக்கமெண்டேஷன் இல்ல. இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நான் ஒரு தலைப்பு பேச வேண்டியது. ரவீந்திரன் சார் இத சொல்லி சுருக்கமா இன்னும் ஒரு தலைப்பு 5 நிமிஷம் தான் இருக்கு. அந்த தலைப்பு பேசுறது ஹிந்தி இல்ல, அதுக்கு மறுப்பு சொல்லுவாரு. இல்ல, உங்க கருத்தை பதிவு பண்ணிட்டீங்க. கருத்தை பதிவு பண்ணிட்டீங்க இல்லையா? என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், இதனுடைய அடுத்த கட்ட இந்த நகர்வை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி செல்கிறது. நிச்சயமாக அதற்கு நிச்சயமாக இந்திய மக்கள் ஹிந்தி பேசுகிற 4 மாநிலங்கள் தவிர மீதி மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து இதை எதிர்க்கும். இதை அவர்கள் வாபஸ் வாங்க வேண்டிய கட்டாயம். இடைவேளைக்கு பிறகு பேச. பாஜக ஆதரவோடு முதலமைச்சர் ஆகிறார் நிதிஷ் அப்படின்னு செய்தி இருக்கு. ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு நிதிஷ்குமார். பிஜேபி ஆதரவு தெரிவிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. மோடியும் உடனே வாழ்த்து தெரிவிக்கிறார். எப்படி பார்க்கலாம்? இல்லை, இது ஏறத்தாழ ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாலே இது தெரிந்தது தான். அதாவது இவங்க திரைமறைவில் இது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு. எப்போ நம்ம நிதிஷ்குமார் அவர்கள் நம்மளுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் கேண்டிடேட் சம்பந்தமாக நம்ம எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பேசுகிற போதும் அதில் அவர் கலந்துக்காத போதும் அப்போதிலிருந்தே ஒரு தெளிவான முடிவும் தெரிந்தது தான். அதுபோக எப்பொழுதுமே இந்த சிபிஐ இதெல்லாம் செலக்டிவாக இவங்க பயன்படுத்துவாங்கங்கிறதுல லல்லு பிரசாத்தை அவர் சாதாரணமாக தள்ளி விட முடியாது. அதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அவர் மேலே இருந்த குற்றச்சாட்டை சிபிஐ இன்னைக்கு தூக்குனாங்க. தூக்கணுன்னு ஆட்டோமேட்டிக்காக இப்போ நிதிஷ்குமார் அவரை நான் குறை சொல்ல. ஏன்னா அவர் ஓரளவுக்கு ஒரு நியாயமான ஒரு அரசியல்வாதிங்கிற முறையில் இப்போ அவருக்கு என்ன சூழ்நிலை, லல்லு பிரசாத் யாதவை தள்ளி ஆகணும். ஏன்னா வேற வழி கிடையாது. தேஜஸ்வி மேலே குற்றச்சாட்டு. இப்போது இது சாதாரணமாக இந்த சிபிஐ ரைடு இல்லாமல் அல்லது இந்த தேஜஸ்வி மீதான இந்த குற்றச்சாட்டு பதிவுகள் இப்பொழுது இல்லாமல் இருந்திருந்தால் இது தேவை இருந்திருக்காது. அப்போ இதை உருவாக்கும் போது அவருக்கு என்ன ஆகிறது, லல்லு பிரசாத் யாதவ் தேஜஸ்வியை துணை முதல்வர் பதவியிலிருந்து வெளியே போக சொல்றாரு. இல்ல, உருவாக்கும் போதுனா உருவாக்குறதான மத்திய அரசு உருவாக்குறது தானே. அப்படி உருவாக்கி வரும்போது இப்போ அவங்க வெளியே போறாங்க. வெளியே போகன்னா நான் வெளியே போக முடியாதுன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் விலகிடுறேன் அப்படின்னு அவ்வளோ சர்வசாதாரணமாக நிதிஷ்குமார் விட்டுட்டு போகிற ஆள் கிடையாது. அப்போது ஒன்று என்னென்னா வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவர் ராஜினாமாவின் தொடர்ந்து பிரதமரினுடைய வாழ்த்து, அவர் வாழ்த்து முடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு கடிதம். இது திட்டமிடாமல் இவ்வளவு அழகாக நடக்க முடியுமா என்ன? இல்லை, இது அவர் சொன்னது போல இது எதிர்பார்த்த விஷயம் தான். ரொம்ப நாளாகவே பீகாரில் ப்ராப்ளம் வரும், இந்த கூட்டணி உடையும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் கூட நிதிஷ்குமார் அவர்கள் ஆதரவு தெரிவித்தார். அது இயல்பா நடக்கல, திட்டமிடப்பட்ட நாடகம்னு லாலு திட்டமிடப்பட்ட ஊழல் நடந்திருக்கிறது என்கின்ற காரணத்தினால அதை அந்த துறை திட்டமிட்டு அது மிக சரியாக அதை சரிபார்த்து அவர்கள் மீதான குற்றச்சாட்டை சொல்லி தவறு ஒன்றும் இல்லையே. எல்லாத்துக்கும் அர்த்தம் கற்பிக்கிட்டே இருந்தால் அர்த்தம் கற்பிக்க வேண்டியது தான். இதில் 2 விஷயம் அவர் ரொம்ப நியாயமான அரசியல்வாதினாரு. அதே மாதிரி சாதாரணமாக விட்டு கொடுத்துட மாட்டார். அதுதான் உண்மை. ஒரு நியாயமான அரசியல்வாதி ஒரு எல்லை வரை பொறுத்திருந்து இதற்கு மேலும் பொறுக்க முடியாதுன்னு பொங்கி எழுந்திருக்கிறார். அதற்கு ஒரு நியாயமான அரசியல்வாதிக்கு பாஜக ஆதரவு கொடுத்திருப்பதை நியாயமாக அவர் வரவேற்க வேண்டும். ஆனால் ஒரு நியாயமான அரசியல்வாதி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஒரு கட்சி ஆதரவு கொடுக்கும்போது அதை பாஜகவினுடைய மத்திய அரசினுடைய திட்டமிட்ட விஷயம்னு சொல்லுவதே இவர் நியாயமில்லாத அல்லது இவருடைய கட்சி நியாயமில்லாத பேசுகிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. என்னன்னா நான் இப்போ லல்லு பிரசாத் யாதவுக்கு நான் வக்காலத்து வாங்கினா அவர் பேசுற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நான் யதார்த்தத்தை உள்ளபடி பேசுகிறேன். சரி, தேசிய அளவில் ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற முயற்சியை நிதிஷ் கடந்த காலத்துல மேற்கொண்டார். பிஜேபியோட எதிர்நிலையையும் அவர் கடுமையா எடுத்தவர் கடந்த தேர்தலில் இருந்து. இது இப்போ நிதிஷ் எடுத்திருக்கிற முடிவு இதுல எல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல, இது உங்களுக்கு என்னன்னா ஏற்கனவே 17 ஆண்டு காலம் அவர் ஒன்னா போனவர்.
பாரதிய ஜனதா கட்சியோடு உள்ளாக போனவர். மத்தியில் வந்து 2014 அவரை போலவே ஈக்குவலாக இருந்த முதலமைச்சர் நரேந்திர மோடியை பிரதமராக கேண்டிடேட்டாக அறிவிக்கும் போது தான் அவருக்கு அந்த கசப்பு வருது, வந்து தான் போகுது. ஒருவேளை இப்போ அவர் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்க முடியாது 2019ங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து பழைய சகாவோட அவர் போகிறதுக்கான ஒரு சூழலை அவர் உருவாக்குறார். இதில் ஒன்றும் தவறில்லை. நான் என்ன சொல்ல வரேன், பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்க தன்னுடைய காவி கொடி பறக்க வேண்டும் என்று நினைப்பதனுடைய ஒரு டார்கெட் இப்போ வந்து அங்கேயும் முடிஞ்சிருக்கு. சரிதான். எங்க இல்ல சரிதான், பீகார்ல முடிச்சு கட்டி. அடுத்தது அதாவது இனிமே அடுத்தது அதுதான். இப்ப அடுத்தது வந்து கர்நாடகா. நான் சொல்றேன், அவங்களுக்கு ஈஸி பாசிபிலிட்டியை முதல்ல முடிப்பாங்க. அதுல வந்து இது ஒரு பாசிபிலிட்டி. அதாவது என்னன்னா, இப்பவும் நான் ஒண்ணு சொல்றேன் சார், இதே பிஜேபிக்கு வந்து அந்த 53 சீட்டு இல்லாமல் 20-25 இருந்திருந்தால் லல்லு பிரசாத் மீது இப்படி ஒன்று வந்திருக்குமா என்பதே கேள்வி. அவர்களுக்கு தெளிவாக தெரியும் ஒரு ஆட்சி அமைப்பதற்கான எல்லா ரைட்டும் நம்மகிட்ட இருக்கு. 123 உங்க லிஸ்ட்ல தமிழகம் எப்ப வரும்? அவங்க தமிழக ஆனா ட்ரை எதுல முடியுமோ அதுல தான் ட்ரை பண்ண முடியும். எல்லாத்துலயும் ட்ரை பண்ண முடியாதுல. நீங்க எல்லா கருத்தையும் ஒண்ணா சொல்லி நீங்க தமிழ்நாட்டை விட்டுருவாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி எல்லா மாநிலங்களிலும் எல்லா ஊர்களிலும் பறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கட்சி வச்சிருக்கிறோம். அதனால எங்க காவி கொடி அங்க பறக்கணும். 60% ஆயிடுச்சு. 100 விழுக்காடு அதை பூர்த்தி செய்வோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து கர்நாடகான்னு அவர் வந்து முன்னாலே வாழ்த்து சொல்லிட்டார். அடுத்த வரக்கூடிய நாங்க வந்து ஜெயிச்சிருவோம் பாசிபிலிட்டி. அதாவது 21 சீட் இருந்தா இது செஞ்சிருப்பாங்களா அப்படின்னா திமுக இன்னைக்கு வந்து இவ்வளவு 90 சீட்டு இல்லைன்னு சொன்னாக்க மனித சங்கிலி நடத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா? இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்குது, நடக்குதா, அதான் விஷயமே தவிர அரசியல்ல எல்லாருமே தங்களுடைய கொள்கை சார்ந்து அரசமைக்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், கட்சி நலனுக்காக எல்லாத்தையுமே செய்யும். அதுதான் அரசியல். நாட்டின் நலனுக்காக கட்சி, அவ்வளவுதான். கட்சி நலனுக்காக கட்சி நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தா கட்சி நல்லா இருக்கும். பிஜேபி நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மீண்டும் சந்திப்போம். நன்றி.